சூப்பர். இவ்வளோ நாள் என்ன பைத்தியமாக்குனது பத்தாதுன்னு என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரமான அந்த லெட்டரையும் பிளான் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டல. ஹலோ, நீங்க பாட்டுக்கு என்னவோ உளறிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு லெட்டரை நாங்க எழுதி இருந்தா தாங்க டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கணும். கருமோ, இப்படி எல்லாம் எந்த பொண்ணாவது நினைப்பாளா? அதுவும் நான் என் அம்மா அப்பா அனு அஞ்சலி அக்கான்னு எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த அரக்கனோட ஓடி போக நினைப்பேனா? இன்னும் பழி போட என்னெல்லாம் காரணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? மொத்தமா சொல்லிடுங்க. நான் எழுதி வச்சதா நீங்க சொல்றத நினைக்கவே அசிங்கமா இருக்கு. சும்மா சும்மா நடிக்காத அபி. ஆமா, நான் சமாளிக்கிறேன், நடிக்கிறேன், போய் சொல்றேன்னு இப்படி அசிங்கப்படுத்திட்டே இருங்க. இத நினைச்சுதான் இன்னைக்கு அவனை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க கை கால விழுந்து கெஞ்சு அவ வாயாலேயே அவ என்னெல்லாம் சதி செஞ்சாங்கிறத வாக்குமூலம் வாங்கி அதை கொண்டு வந்து உங்க முகத்துல வீசணும்னு நான் நினைச்சேன். ஆனா ஏன் நேரம் எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. அப்போ அந்த லெட்டர் நீ எழுதலையா? போதும். உங்களுக்கு நான் எந்த தப்பும் செய்யலங்கிறத நிரூபிக்கிறதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் கேட்டு நான் அசிங்கப்பட போறேன் தெரியல. நான் நிரூபிக்க போராடுறதெல்லாம் எனக்கு நீங்க நல்ல வேலை கொடுக்கிற பட்டத்துக்காகலாம் இல்ல ராகவ். என்னோட கேரக்டரை சந்தேகப்பட்டு நீங்களும் நிம்மதி இல்லாம இந்த குடும்பம் ஏன் குடும்பம்னு எல்லாரையுமே நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் லெட்டர் எழுதுன. லெட்டர் அப்படின்னு அந்த லெட்டர்